சிவகங்கையில் மாலை நேர பேருந்துகள் இயக்கப்படாததால் உயிருக்கு ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தை கடந்து 4 கிலோமீட்டர் நடந்து செல்லும் விடுதி மாணவிகள். சிவகங்கை 48 காலனி பகுதியில் சமூக நலத்துறை சார்பில் ஆதரவற்ற அரசு குழந்தைகள் காப்பகம் உள்ளது. இங்கு தாய் தந்தையை இழந்த குழந்தைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்களின் குழந்தைகள், மனநோயால் பாதிக்கப்பட்ட பெற்றோரின் குழந்தைகள் என மொத்தம் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளனர். இதன் அருகே சிவகங்கை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு கட்டுப்பாட்டில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்கியுள்ளனர். இவர்களில் 6ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலான மாணவிகள் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். காலையில் காப்பகத்தில் இருந்து பள்ளிக்கு அரசு பேருந்து ஒன்று இயக்கப்படுகிறது. ஆனால் மாலையில் தமராக்கியில் இருந்து வரும் பேருந்து மூலமாகத்தான் மாணவிகள் காப்பகத்திற்கு வருகின்றனர். அந்த பேருந்து கூட்டமாக இருப்பதால் ஏற முடியாத மாணவிகள் 4 கிலோமீட்டர் நடந்து செல்லும் நிலை உள்ளது. மேலும் ஆபத்தான வகையில் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்கின்றனர். இதனால் மாணவிகள் சோர்வு அடைந்தால் படிப்பதில் கவனம் செலுத்த முடியாமலும் சிரமப்படுகின்றனர். இந்த மாணவிகளுக்கு வாகன வசதி செய்து கொடுக்க மாவட்ட ஆட்சியரிடமும் போக்குவரத்து அதிகாரிகளிடமும் பலமுறை எடுத்துக் கூறியுள்ள நிலையில் மாலை பேருந்துகள் வருகைக்காக விடுதி மாணவிகள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர்.